வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா shouldn't have. இந்த shouldn't have பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, shouldn't have அப்படின்னா இருக்க கூடாது. இப்போ ஒரு செயலை வந்து நம்ம பாஸ்ட்ல செய்திருப்போம், ஆனா அதை நினைச்சு நம்ம இப்போ ஃபீல் பண்ணி சொல்லுவோம்ல, நான் அதை வந்து செய்திருக்க கூடாது, நான் அங்க போயிருக்க கூடாது. நம்ம அங்க போயிருப்போம், ஆனா அதை நினைச்சு நம்ம இப்ப சொல்லுவோம், நான் அந்த சமயம் அங்க போயிருக்க கூடாது, நான் நேற்றுக்கு அங்க போயிருக்க கூடாது, நான் இங்க வந்திருக்க கூடாது. இப்படி ஒரு செயலை செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த shouldn't have யூஸ் பண்ணுவோம். சரியா? இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்து shouldn't have, அதுக்கப்புறம் verb வரும். அந்த verb வந்து be3 ஃபார்ம்ல இருக்கும். சரியா? verb என்ன ஃபார்ம்ல இருக்கும்? be3 past participle ஃபார்ம்ல இருக்கும். அடுத்து ரிமைனிங் இருக்க verbs. ஓகே, இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீ அங்க போக கூடாது. இது ஃபர்ஸ்ட் ஒன். நீ அங்க போயிருக்க கூடாது. இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நீ அங்க போக கூடாதுன்னு சொல்றோம், இன்னொன்னு என்ன, நீ அங்க போயிருக்க கூடாது. இது வந்து என்னது, ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோம். இது என்ன, நீ செய்திருக்க கூடாது. இத வந்து செய்திருப்போம், பாஸ்ட்ல அந்த செயலை வந்து செஞ்சிருப்போம், இப்போ அதை நினைச்சு நம்ம சொல்லுவோம்ல, நீ அதை செய்திருக்க கூடாது, நீ வந்து அங்க போயிருக்க கூடாது அப்படின்னு. அது இது வந்து இப்போ நீ அங்க போக கூடாது, நீ அதை செய்யக்கூடாது, அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான். இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன இதுன்னா பாருங்க, நீ அங்க போக கூடாது, ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து நம்ம shouldn't யூஸ் பண்ணுவோம். ஓகே, shouldn't மட்டும். ஆனா இது என்னன்னா, பாஸ்ட்ல ஒரு விஷயத்தை செய்திருப்போம், அதை நினைச்சு இப்ப நம்ம சொல்லுவோம்ல, நான் இதை செய்திருக்க கூடாது அப்படின்னு, அப்போ shouldn't have யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப பாருங்க, நீ அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதுவோம், நீனா யூ. அடுத்து யூ சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இங்க வந்து shouldn't have இருக்கா, இங்க வந்து shouldn't மட்டும் தான் போடணும். ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு shouldn't. அடுத்து verb வரும். அந்த verb வந்து be1 ஃபார்ம்ல இருக்கும், present ஃபார்ம்ல தான் இருக்கும். இந்த shouldn't வந்துச்சு அப்படின்னா, should இந்த மாடல் verbs வரும்போது verb எப்பவுமே present ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்போ போக கூடாது, போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, go. அது அப்படியே எழுதணும். அடுத்து என்ன, அங்க, அங்கன்னா there. ஓகே, அப்ப நீ அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு செயலை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது you shouldn't go there. ஓகே, shouldn't யூஸ் பண்ணுவோம். அப்போ நீ அங்க போக கூடாதுன்னா you shouldn't go there. இது நீ அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற, இது எப்படி சொல்லலாம், நீ அதை செய்யக்கூடாது. அப்போ you shouldn't. அடுத்து இங்க என்ன வரும், கோக்கு பதில் do வரும், செய்யக்கூடாது do. அடுத்து இங்க என்ன வரும், இதைனா this வரும். ஓகே, அப்போ you shouldn't do this, you shouldn't do this. ஓகே, நெக்ஸ்ட், நீ அங்க போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்ற, பாஸ்ட்ல போயாச்சு, ஆனா அதை நினைச்சு இப்ப நம்ம ஃபீல் பண்ணி நம்ம சொல்றோம், நீ அங்க போயிருக்க கூடாது. இது எப்படி சொல்லலாம், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் you, அடுத்து என்ன வரணும், shouldn't have தானே, shouldn't have. அடுத்து verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும், be3 ஃபார்ம்ல இருக்கணும் தானே. அப்போ போயிருக்க கூடாது, போகக்கூடிய செயல், போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, go. இது be1 ஃபார்ம்ல இருக்கு. அடுத்து past வந்து went, அடுத்து past participle gone, go, went, gone. ஓகே, இது be1, இது be2, இது be3. ஓகே, அடுத்து அங்க, அங்கன்னா there. அப்போ நீ அங்க போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது you shouldn't have gone there, you shouldn't have gone there. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ அந்த போனை வாங்க கூடாது அப்படின்னு சொல்ற, நீ வந்து அந்த போனை வாங்க கூடாது. இன்னொன்னு என்ன, நீ அந்த போனை வாங்கி இருக்க கூடாது. இது வந்து ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னு சொல்றோம், இது வந்து என்னது,
செய்திருக்க கூடாது. அது வந்து பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நம்ம வந்து இப்ப சொல்றோம். நீ அதை செய்திருக்க கூடாது அப்படின்னு, வாங்கி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ நீ அந்த போனை வாங்க கூடாது அப்படின்னு சொல்றோம். நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவோம்ல, அது காஸ்ட்லியா இருக்கு, சோ நீ அதை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவது. உனக்கு இந்த போன் எதுக்கு இவ்வளவு ரேட்டுக்கு அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அப்போ நீ அந்த போனை வாங்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் நீ சப்ஜெக்ட் யூ, அடுத்து என்ன வரணும்? ஷுடின். ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஷுடின். அதுக்கு அடுத்து என்ன வரணும்? வெர்ப். வெர்ப் என்ன? வாங்க கூடாது, ஒரு செயல் வாங்குறது வெர்ப். அப்ப வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பை. அத அப்படியே எழுதணும். ஓகே, அடுத்து அந்த போனை, அப்போ that phone. ஓகே, அப்போ நீ அந்த போனை வாங்க கூடாது அப்படின்னு சொல்ற. இது எப்படி சொல்லலாம்? You shouldn't buy that phone. You shouldn't buy that phone. நெக்ஸ்ட் பாருங்க, நீ அந்த போனை வாங்கி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். ஆல்ரெடி வாங்கியாச்சு, அதை நம்ம இப்போ அதை நினைச்சு ஃபீல் பண்றோம். இதை நான் வாங்கி இருக்க கூடாது, இதை நீ வாங்கி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்ப இதை எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யூ, அடுத்து என்ன? shouldn't have. இந்த shouldn't have இருக்குல்ல, இதை வந்து should not have னு சொல்லலாம். should not have. ஓகே, இதுதான் ஷார்ட்டா shouldn't have அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? you shouldn't have. அடுத்து என்ன வரணும்? verb. verb என்ன? வாங்க கூடாது, அந்த வாங்கி இருக்க கூடாது, வாங்கக்கூடிய செயல். அப்ப வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? buy. அதோட past bought. past participle என்னது? bought. வந்து verb B3 ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, அடுத்து அந்த போனை, that phone. அப்போ நீ அந்த போனை வாங்கி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? You shouldn't have bought that phone. You shouldn't have bought that phone. ஓகே, நெக்ஸ்ட் நீ அந்த மாதிரி பேசி இருக்க கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, நீ வந்து அந்த மாதிரி பேசி இருக்க கூடாது, அவங்க கிட்ட அந்த மாதிரி பேசி இருக்க கூடாது. ஆல்ரெடி பேசிட்டோம், அதை நினைச்சு இப்ப நம்ம சொல்றது. ஓகே, நீ அந்த மாதிரி பேசி இருக்க கூடாது அப்படி. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, சப்ஜெக்ட் நீ யூ, அடுத்து என்ன வரணும்? shouldn't have. அடுத்த verb என்ன? பேசி இருக்க கூடாது, பேசக்கூடிய செயல். பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk. அதோட past talked. past participle என்னது? talked. talked. அடுத்து அந்த மாதிரி, அந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது like that. நீ வந்து அந்த மாதிரி பேசி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது you shouldn't have talked like that. You shouldn't have talked like that. இது நம்மளே நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணோம், நான் அந்த மாதிரி பேசி இருக்க கூடாது அப்படின்னு நம்மளே நம்ம நினைப்போம்ல, நான் அந்த மாதிரி பேசி இருக்க கூடாது. அப்போ இந்த இடத்துல நான் சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, சப்ஜெக்ட் நான் அந்த மாதிரி பேசி இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு சொல்றீங்கன்னா இங்க என்ன வரணும்? I, subject I வரும். I shouldn't have talked like that. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ அவனிடம் கேட்டிருக்க கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, நீ அவன்கிட்ட அந்த மாதிரி கேட்டிருக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்லலாம்? ஒரு செயலை செய்திருக்க கூடாது, நீ அதை கேட்டிருக்க கூடாது அப்படி. அப்ப இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யூ, அடுத்து என்ன வரணும்? ஒரு செயலை செய்திருக்க கூடாது, shouldn't have. அடுத்து verb கேட்டிருக்க கூடாது, கேட்கக்கூடிய செயல். கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ask. அதோட past asked, அடுத்து past participle asked. ஓகே, அடுத்து அவனிடம், அவனிடம்னா him, object. ஓகே, அப்போ நீ அவனிடம் கேட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? You shouldn't have asked him. You shouldn't have asked him.
இது நான் அவங்க கிட்ட கேட்டிருக்க கூடாது அப்படின்னு நானே ஃபீல் பண்ணி சொல்றேன். ஓகே, நான் அவங்க கிட்ட கேட்டிருக்க கூடாது. அப்ப இங்க என்ன வரும்? I shouldn't have asked him. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நான் அவனை திட்டி இருக்க கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, நான் அவனை திட்டி இருக்க கூடாது. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. ஒரு செயலை செய்திருக்க கூடாதுன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் I, அடுத்து என்ன? shouldn't have இல்ல should not have னு சொல்லலாம். ஓகே, shouldn't have. அடுத்த verb என்ன? திட்டி இருக்க கூடாது, ஒரு செயலை செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். அப்போ திட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? scold. அதோட past scolded, அடுத்து past participle scolded. ஓகே, verb V3 ஃபார்ம்ல இருக்கும். அடுத்து அவனினா him. அப்போ நான் அவனை திட்டி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது I shouldn't have scolded him. I shouldn't have scolded him. நெக்ஸ்ட், நான் அவளை நம்பி இருக்க கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, நான் அவளை நம்பி இருக்க கூடாது. இது எப்படி சொல்லலாம்? நான் சப்ஜெக்ட் ஆகி அடுத்து என்ன? ஒரு செயலை செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். அப்போ shouldn't have. அடுத்து verb என்ன? நம்பி இருக்க கூடாது, நம்புறதுக்கு believe, அதோட past believed, அடுத்து past participle believed. Okay, believed. அடுத்து அவளைனா her. இப்போ நான் அவளை நம்பி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது I shouldn't have believed her. I shouldn't have believed her. அடுத்து நெக்ஸ்ட், நீ அதை திருடி இருக்க கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, நீ அதை திருடி இருக்க கூடாது அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? ஒரு செயலை செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். இப்போ சப்ஜெக்ட் நீனா you, அடுத்து என்ன வரணும்? shouldn't have. அதுக்கப்புறம் என்னது? verb திருடி இருக்க கூடாது. திருடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? steal. அதோட past stole, past participle stolen. ஓகே, அடுத்து அதைன்னு சொல்லும்போது it இல்லனா that னு போட்டுக்கலாம். இல்ல அப்போ நீ அதை திருடி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? You shouldn't have stolen it. You shouldn't have stolen that னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட், நான் என் அம்மாவிடம் பொய் சொல்லி இருக்க கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, நான் என் அம்மா கிட்ட பொய் சொல்லி இருக்க கூடாது அப்படின்னு. அப்ப இது எப்படி சொல்லலாம்? ஆல்ரெடி பொய் சொல்லிட்டோம், அதை நினைச்சு இப்ப நம்ம ஃபீல் பண்றோம். நான் அம்மா கிட்ட பொய் சொல்லி இருக்க கூடாது அப்படின்னு. சொல்லி இருக்க கூடாது. அப்போ நான் சப்ஜெக்ட் ஆகி அடுத்து shouldn't have, அடுத்து verb என்ன? பொய் சொல்றது. அப்போ பொய் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல lie, அதோட past lied, past participle lied. ஓகே, அடுத்து என் அம்மாவிடம் நான் பொய் சொல்லியிருக்கேன். ஆனா என்னது? யார்கிட்ட? அம்மாவிடம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்றது? பொய் சொல்றத அது யார்கிட்ட சொல்றோமோ அப்போ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி to போடணும். to போட்டுட்டு என் அம்மாவிடம் my mom இல்ல mother அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, அப்போ நான் என் அம்மா கிட்ட போய் சொல்லி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? I shouldn't have lied to my mom. ஓகே, I shouldn't have lied to my mom. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நான் அவங்களுக்கு கால் பண்ணி இருக்க கூடாது. நான் அவர்களுக்கு என்னது? கால் பண்ணி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். ஒரு செயலை செய்திருக்க கூடாது. இது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் I, அடுத்து shouldn't have, அதுக்கு அடுத்து என்ன வரணும்? verb என்ன? கால் பண்றது. அப்போ கால், அடுத்து past என்னது? called, past participle called. அடுத்து அவர்களுக்கு மற்றவங்கள மென்ஷன் பண்றோம். ஓகே, அது ஆப்ஜெக்ட்ல என்ன சொல்லுவோம்? them. அப்போ நான் அவங்களுக்கு கால் பண்ணி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? I shouldn't have called them. I shouldn't have called them.
அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ வீட்டுக்கு இவ்ளோ தாமதமா வந்திருக்க கூடாது. நம்ம சொல்றோம்ல, நீ வீட்டுக்கு வந்து இவ்ளோ லேட்டா வந்திருக்க கூடாது. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, நீ நீனா சப்ஜெக்ட் யூ, அடுத்து என்ன shouldn't have. அடுத்து இவ்ளோ தாமதமா வந்திருக்க கூடாது, verb வரக்கூடிய செயல். வரதுக்கு இங்கிலீஷ்ல come, அதோட past came, past participle come தான். அடுத்து எங்க வீட்டிற்கு, அப்ப அந்த இக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து டு போட்டு பேச மாட்டோம். இந்த வீட மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ப்ரிபோசிஷன் வராது, சரியா? அப்போ ஹோம் அது அப்படியே எழுதிடலாம். அதுக்கு அடுத்து என்ன, இவ்வளவு தாமதமாக அப்படின்னு சொல்லும்போது so late. அப்போ நீ வீட்டுக்கு இவ்வளவு தாமதமா வந்திருக்க கூடாது, இவ்வளவு லேட்டா வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? You shouldn't have come home so late. You shouldn't have come home so late. Okay? Next, நீ அந்த மாதிரி சண்டை போட்டு இருக்க கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, நீ அந்த மாதிரி சண்டை போட்டு இருக்க கூடாது. இது எப்படி சொல்லலாம்? ஒரு செயலை செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.